Hello everybody, hi. So is the audio video clear? Yes, start பண்ணியாச்சு, class start பண்ணியாச்சு, okay? இப்போதான் யார் சார் class முடிச்சாரு, this room became free and then we have started the class. So இன்னைக்கு வந்து chapter 2 of economics, okay? So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா economics உடைய chapter 2 நம்ம வந்து சூப்பர் டூப்பரா வந்து படிக்க போறோம். So யாரெல்லாம் வந்து கிளாஸ்ல இருக்கீங்க எல்லாருமே வந்து everybody smash the like button, okay? எல்லாருமே வந்து ஆமா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க. 17 வெயிட்டிங் காட்டுது, ஓகே. ஸோ யாரெல்லாம் கிளாஸ் வந்துருக்கீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பட்டனை அடித்து உடைத்து விடுங்கள், ஓகே? டன். ஸோ எஸ், ஸோ கேன் வி ஸ்டார்ட்? ஹலோ ஹாய். யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களோ சாட்டில் உங்களது பெயரை போடுங்கள், ஓகே? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to study economics chapter 2, okay? So when is your first midterm? Can you tell me when is your first midterm examination? Yes, so first you need to know about the Vedantu's learning center. So offline la வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்து உடைய learning center தமிழ்நாடுல மட்டுமே இத்தனை branchesல வந்து இருக்கு. இங்க each and everybodyக்கு ஒவ்வொரு personalized attention வந்து கிடைக்கும் and ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் அந்த எக்ஸாம்ஸ் உடைய டிஃபிகல்ட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய preparation வந்து இருக்க போகுது. And there is going to be parent app, doubt solving app and smart clickers in the classroom. எல்லாம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 100% நம்ம rank வந்து improve ஆகும் or else they'll give back your fees. So NEET and JEE க்கு foundation classes வந்து உங்களுக்கு இருக்கும், okay? So let's begin the session. So பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து choose the best answer ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே? டன். ஸோ எஸ், புதுச்சேரியிலும் இருக்குடா, ஆச்சாரியால இருக்கு. 16th அன்னைக்கு ஜூலை 16th வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நிறைய பேருக்கு. டன், சூப்பர். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா சூப்பரா செமையா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாமா? எஸ், ஓகே. ஸோ who is the head of World Trade Organization? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடைய ஹெட் வந்து யாரு? மினிஸ்டரல் கான்ஃபரன்ஸ், டைரக்டர் ஜெனரல், டெபுட்டி டைரக்டர் ஜெனரல், none of these. வெரி குட். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடைய ஹெட் வந்து யாரு அப்படின்னா இட் இஸ் டைரக்டர் ஜெனரல், ஓகே? ஸோ டைரக்டர் ஜெனரல் இஸ் த ஹெட் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO, ஓகே? அடுத்து வந்து பாருங்கடா, the colonial advent in India. colonial advent in India அப்படின்னா இந்தியாவை வந்து யாரெல்லாம் வந்து காலனைஸ் பண்ணாங்க, இந்தியாவை யாரெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க? நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து பிடிச்சது அப்படின்னு. பட் பிரிட்டிஷுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் வந்து இந்தியாவை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ், பிரெஞ்சு, ஓகே? யூ கேன் சி பாண்டிச்சேரியிலலாம் நிறைய பிரெஞ்சுடைய கல்ச்சர் வந்து இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரியே வந்து போர்ச்சுகீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோடு சிஸ்டம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ், பிரெஞ்சு, ஓகே? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they have invaded India, okay? ஸோ இந்தியா வந்து அவங்கலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வேட் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஒன் டீடைல் யாருக்கெல்லாம் வேணும்? சோஷியல் டீடைல்ஸ் டெய்லி லைவ் இருக்கா? இருக்கு. ஆனா நீங்க பார்க்கணும். நான் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து போயிட்டு பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ, ஓகே? காட்டினா தெளிவா தெரியும் நமக்கு இல்லையா? ஸோ யூ கேன் see it here. பாத்தீங்க அப்படின்னா 5 AM உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரீமியர் ஆகும். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், ஓகே? முதல் உலக போருடைய காசஸ் வந்து என்னென்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷம் வீடியோ தான், 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் நீங்க அழகா பாத்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஆல்சோ அதுல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பேஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ நான் இதுல சொல்லி கொடுக்குற ஆன்சரை மட்டும் எழுதினா போதுமா? டெஃபினட்டா போதும், பிகாஸ் அது அபிஷியலா கவர்மெண்ட் கொடுத்த ஆன்சர், ஓகே? சோ மறக்காம நாளைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து வரப்போகுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லர் கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ ஹிட்லர் வந்து ஜெர்மனில வந்து பெரிய ஆளானதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து நம்ம நெக்ஸ்ட் படிப்போம், ஓகே? ஹாப்பி? டன்.
ஸோ எல்லாருமே லைவ் பட்டனை லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களாடா? everybody smash the like button smash பண்ணியாச்சா? சூப்பர் 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 செம. ஓகே, ஸோ நான் அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. நாளைக்கு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அதுல போயிட்டு கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ 7 hours மேரத்தான் வந்து கேட்குறீங்க இல்லையா? டு யூ வாண்ட் ஃபார் சயின்ஸ் ஆர் சோஷியல்? நான் இப்போ வந்து போல் போடுறேன். கம்மிங் சண்டே ஓகேவா? கம்மிங் சண்டே 7 hour மேரத்தான். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்? சயின்ஸுக்கு வேணுமா இல்லைனா சோஷியலுக்கு வேணுமா? Science or social? Ma'am, why 11th chemistry live disappeared? I'll ask pa. Disappear. Okay. Done. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரியல why disappeared அப்படின்னு. There must be some technical issue or something. Okay, நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோஷியல் both. ஓகே, நிறைய பேர் சோஷியல் கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம். நம்ம அப்போ சோஷியல் மேரத்தான் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, டன். ஸோ கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து இந்த கொலோனியல் அட்வென்ட் வந்து யாரெல்லாம் வந்து பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து காலனைஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ் அண்ட் பிரெஞ்சு. ஓகே, இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டர் வந்து முக்கியம். இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் மேம் கடைசியா வந்து பிரெஞ்சு இருக்கு? ஏன்னா பிரெஞ்சு வந்து லாஸ்டா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க இல்லையா? ஓகே, GATT's GATT's ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹெல்ட் இன். ஸோ GATT's உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு எங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? எஸ், வெரி குட், ஜெனீவா. ஸோ ஜெனீவால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் GATT வந்து நமக்கு நடந்தது. இட் ஹேப்பன்ட் இன் ஜெனீவா. இந்தியா சைன்ட் த டங்கல் ப்ரப்போசல் இன். இந்தியா வந்து டங்கல் ப்ரப்போசலை வந்து எப்போ சைன் பண்ணுச்சு? இந்தியா வந்து டங்கல் ப்ரப்போசலை வந்து எப்போ சைன் பண்ணுச்சு? எஸ், 1994. 1994ல தான் இந்தியா வந்து டங்கல் ப்ரப்போசலை சைன் பண்ணது. Who granted the English Golden Fireman in 1632? Who granted the English? இங்கிலீஷ்க்கு வந்து கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிறத வந்து யார் வந்து கிராண்ட் பண்ணாங்க? Who granted that? Yes, very good. Sultan of Golconda. Sultan of Golconda. சரியா? Sultan of Golconda is the right answer. Question கேப்பனா கண்டிப்பா. Foreign investment policy FIP announced in. Foreign investment policy வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? ஜூலை ஆகஸ்ட் 1991. ஓகே, ஸோ ஜூலை ஆகஸ்ட் 1991. ஓகே, சூப்பர். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன் ஜூலை ஆகஸ்ட் 1991. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா a better economy introduce rapid development of. better economy வந்து எதப்பா வந்து பயங்கரமா வந்து வளர்க்கும்? it develops capital market. it develops capital market. it develops capital market. capital அப்படின்னா என்ன தெரியுமா? முதலீடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னா அந்த தொழிலுக்கு வந்து எனக்கு முதலீடு அப்படின்னு ஒன்று வந்து வேணும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. யூ ஆல் டெல் மீ இந்த சாட் செக்ஷன். நீங்க வந்து சும்மா இமேஜினரியா இமேஜின் பண்ணிப்போம் ஒரு கனவுல.
சப்போஸ் நமக்கு வேற ட்ரீம்ஸ் இருக்கும் ஆஃப் கோர்ஸ். இமேஜின் we are doing a business அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? வாட் பிசினஸ் யூ வில் டூ அப்படிங்கறத சாட்ல சொல்லுங்க. இன்கேஸ் நம்ம இப்போ வந்து ஹோட்டல் பிசினஸ் எக்ஸாம்பிள் பண்றோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் பிசினஸ்க்கு தேவையான அடுப்பு, இடம், பாத்திரம், சாமா, அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதெல்லாம் வந்து வாங்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? நான் இப்போ ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னா டேபிள், பெஞ்சு, சேரு, டீச்சர்ஸ்க்கான சேலரி, பிரின்சிபல் எல்லாரையும் நான் வந்து என்ன பண்ணணும்? ஹையர் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா? ரூம்ஸ்லாம் கட்டணும், பில்டிங் கட்டணும், இது எல்லாமே என்னது? முதலீடு. ஹோட்டல், டெக்ஸ்டைல், ஓகே, டெக்ஸ்டைல், நிறைய பேர் டெக்ஸ்டைல். அடுத்து புக்கு யூஸ் பண்ணுங்கடா சிவாபி. எந்த கைடுமே வந்து இல்ல, பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ 100% பேஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இப்போ ஒவ்வொரு எக்ஸாம் வர புதுசா அப்டேட், இந்த வருஷம் அப்டேட் ஆன கைடா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, பியூட்டி பார்லர், ஓகே, கோல்டு ஷாப், டியூஷன் பிசினஸ், ஐடி பிசினஸ், ஓகே, லைப்ரரி நைஸ். அடுத்து கன் பிசினஸா? என்னடா? I'm your last year 10th. Thank you for all the 94 in social. Super. Thank you கோட்டி. அடுத்துடா மேம் என் பேர் சொல்லுங்க. ஹஜா. ஓகே, எஜுகேஷன் இஸ் நாட் அ பிசினஸ். எஜுகேஷன் இஸ் அ சர்வீஸ். பட் அது இப்போ பிசினஸ் ஆயிடுச்சு. பட் ஐடியலி எஜுகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சர்வீஸ் செக்டாருக்குள்ள வரும். ஆனா அப்படி இல்லை. சரியா? ஸோ கேபிட்டல் அப்படின்னா வந்து முதலீடு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பாருங்க WTO. ஓகே, WTO agreement came into force from January 1, 1995. ஓகே, ஸோ எப்பயிலேருந்து வந்து இவங்க அக்ரிமெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா January 1, 1995லேருந்து. சரியா? ஸோ Jan 1, 1995லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த WTO agreement வந்து it came into effect. ஓகே, the term globalization invented by, இந்த globalization என்ற term வந்து என்னடா நியூக்ளியர் பாம், எல்லாரும் டேஞ்சரஸா இருக்கீங்களே. டெய்லி ஒன் டீடைல் வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன்டா. நாளைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் பண்றேனே, போயிட்டு பாருங்க, வீடியோஸ்ல போய் பாருங்க, வரும். ஓகே, the term globalization வந்து யார் வந்து இன்வென்ட் பண்ணாங்க? தியோடோர் லெவிட். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டா வந்து பார்த்துக்கோங்க. தியோடோ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தி, நம்ம நார்மலா DHE வந்து போடுறோம் இல்லையா? தியோ டோர், DORE, தியோடோர். ஓகே, அண்ட் தென் லெவிட். வெரி குட், நீங்களாம் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. LEVITT, 2 T, லெவிட். ஓகே, தியோடோர் லெவிட், ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங். மல்டிநேஷன் கார்பரேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து இந்த மல்டிநேஷன் கார்பரேஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? மல்டிநேஷன் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் வந்த மல்டிநேஷன், ஒன் ஆஃப் த மல்டிநேஷன் கார்பரேஷன் இங்க என்னப்பா இருக்கு? இன்ஃபோசிஸ். வெரி குட். ஸோ மல்டிநேஷன் கார்பரேஷன்ல என்னப்பா வரும் நமக்கு? இன்ஃபோசிஸ் இஸ் அ MNC, மல்டிநேஷன் கார்பரேஷன் தான் அது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா MNC. What is this MNC? Minimize cost of production. MNC அப்படிங்கிறது வந்து minimize cost of production. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதோடைய காஸ்ட்டை வந்து நம்ம எப்படி கம்மி பண்றோம், அதோடைய காஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம கம்மி பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த minimize cost of production. GATT என்னப்பா வரும்? GATT வந்து என்ன வரும்? GATT 1947. ஓகே, WTO enforce international trade. World Trade Organization வந்து என்ன பண்ணும்? இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து கொண்டு வரும். ஓகே, இன்டர்நேஷனல் ட்ரேடை வந்து என்ன வரும் அப்படின்னா அது வந்து நமக்கு கொண்டு வரும். ஓகே, டன். நீங்களே மார்க் பண்ண PDF சென்ட் பண்ணுங்க. ஓகேடா, சென்ட் பண்றேன். ஸோ நான் தான் சொல்றேன்ல, நான் தான் வந்து இனிமே வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோஸ் நான் வந்து போட போறேன்.
எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஒரு சாப்டருடைய எல்லா டீட்டெயிலும், அதாவது ஒரு நாளைக்கு நான் 2 டீட்டெயில் மாதிரி போஸ்ட் பண்ணவா? ஓகே, 1 டேக்கு 2 டீட்டெயில் போஸ்ட் பண்ணவா? பாப்பீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க. 2 டீட்டெயில், காலையில ஒன்று படிங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்து ஒன்று படிங்க. ஈஸியா அதோட ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல நீ என்ன எழுதினா போறோம் அப்படிங்கிற ஆன்சர் கீ பிடிஎஃப் ஆல்சோ ஐ வில் கிவ் யூ. ஓகே, டன். நாளைக்கு காலையில அந்த டீடைல் ஆன்சர் வரும். பாருங்க, நீ எப்போ தூங்கி எழுந்திக்கிறியோ அப்ப பாரு. கமெண்ட்ல நீ போட்டுரு, யார் யாரெல்லாம் பிரசண்டா இருக்கீங்களோ அட்டெண்டன்ஸை கமெண்ட்ல போட்டுருங்க. சரியா? ஓகே, டன். So let's go to the short answers. What is globalization? Globalization என்றால் என்ன? Globalization is the integration of a country. Integration அப்படின்னா ஒரு கண்ட்ரியை வந்து ஒருங்கிணைத்தல் அப்படின்னு அர்த்தம். இன்டெகிரேஷன் என்னடா அர்த்தம்? ஒருங்கிணைத்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். டுடே கெமிஸ்ட்ரி கிளாஸ் கமெண்ட் பாருங்க மேம் ப்ளீஸ். கண்டிப்பா நானு பாத்துறேன். ஓகே, எக்ஸ்ட்ராவாவும் படிக்கலாம், தாராளமா படிக்கலாம்டா. ஓகேவா, கவலைப்படாத, எக்ஸ்ட்ராவாவும் படிக்கலாம். Of a country with a world economy. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. உலகமயமாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதான் internationalization. So மற்ற நேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றாங்க, என்னென்ன விஷயம்லாம் வந்து கொண்டு வராங்களோ அதுவும் நம்ம நேஷன்ஸ்ல வந்து கொண்டு வரதை தான் வந்து we call it as globalization. Okay, the term globalization was introduced by Theodore Levitt. Okay, so வந்து what is தமிழ்ல வந்து globalization என்னப்பா? What is in தமிழ்? உலக மயமாக்கல் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து உலகமயமாக்கல் கரெக்டா சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து வேற என்னப்பா இங்க வேர்டுக்கு? லிபரலைசேஷன் அப்படின்னா என்னது? வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன்? தாராளமயமாக்குதல். ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறது அப்படின்னு வந்து அர்த்தம். யாருக்கு போர்டே தெரியல? பிளர், ஆட்டோ ஃபோக்கஸ். இப்போ ஓகேவா போர்டு? டன். கிளியரா? சூப்பர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக, இது கூட வேர்ல்ட் எக்கானமி கூட ஒரு கண்ட்ரியை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக பேசிக்கலி குளோபலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷனலைசேஷன். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து அதிகப்படுத்துறது, பிளஸ் லிபரலைசேஷன் அப்படின்னா அதை வந்து அதிகப்படுத்துறது. ஓகே, த டேர்ம் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை Theodore Levitt. ஓகே, Theodore Levitt தான் இந்த பர்டிகுலர் டேர்மை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷனை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். The historical background of globalization can be discussed on 3 stages. Okay, so globalization உடைய historical background வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 3 ஸ்டேஜஸா வந்து நம்ம படிக்கலாம். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா அதோடைய வரலாறு, இந்த குளோபலைசேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு. ஓகே, எஸ், வெல்கம் ராகுல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமா வந்துச்சு. 3 டைப்ஸ் வந்து நமக்கு இதுல இருக்கு. ஒன் இஸ் ஆர்கேக் குளோபலைசேஷன், தென் புரோட்டோ குளோபலைசேஷன், தென் மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகே மேம், ஷார்ட்டா இருக்கு, படிக்கலாமா? புரியலடா அப்படின்னா எனக்கு புரியல, நீங்க என்ன கேட்குறீங்கன்னே புரியல. இட் இஸ் ஆர்கேக் குளோபலைசேஷன், தென் புரோட்டோ குளோபலைசேஷன், தென் கம்ஸ் த மாடர்ன் குளோபலைசேஷன். ஓகே, ஸோ மூணு தான் டைப்ஸ்ல. டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்ல we just have 3 types. ஒன் இஸ் என்னது? 3 ஸ்டேஜஸ் தான் வந்து இருக்கு. ஆர்கேக், புரோட்டோ and then modern globalization. Write short note on multinational corporation. அந்த MNC அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன் உடைய நம்மளுடைய அது அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரைட், ஸோ மல்டிநேஷனல் கார்பரேஷன் இஸ் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன். ஸோ அதை யார் வந்து ஓன் பண்றாங்க அப்படின்னா கார்பரேட் தான் வந்து அதை ஓன் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு கார்பரேட்டான ஒரு ஆர்கனைசேஷன். இட் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது.
which owns or controls production of goods and services. இப்போ ஒரு பொருள் இல்லனா ஒரு சர்வீஸ், ஓகே, சோ அதோடைய மூவ்மெண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க in at least one country other than its home country. இப்போ ஒரு MNC வந்து எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கிறவங்க வந்து ஒரு MNC வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அமெரிக்காலையும் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாலையும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போதான் அதுக்கு பெரிய MNC. ஓகே, ஓ நாட்டுல மட்டும் வச்சுக்கிறது வந்து என்ன கிடையாது, MNC கிடையாது. மேம் நான் போர்டு தெரியல சொல்றேன், கண்டுக்கவே மாட்டீங்க. யாருக்கெல்லாம் போர்டு தெரியுது, யாருக்கெல்லாம் போர்டு தெரியுது சாட்ல சொல்ல முடியுமா? மார்னிங் லைவ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 o'clock இருக்குடா, நீங்க 6 மணி கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. எப்போ எழுந்துக்கிறீங்களோ பாருங்க. எல்லாருக்குமே போர்டு தெரியுது, உங்களுக்கு மட்டும் தான்டா போர்டு தெரியல. கிளியர்? ஓகே, டன், சூப்பர். விசிபிள், எல்லாருக்குமே விசிபிளா தான் இருக்கு, சரியா? எஸ். ஸோ மல்டிநேஷனல் கார்பரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய மூவ்மெண்ட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ ஏதோ ஒரு கூட்ஸ் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரி பிளஸ் வெளியில இருக்கிற இன்னொரு கண்ட்ரி, ரைட்? ஸோ தேர் ஓன் கண்ட்ரி பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்ட்ரி, சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா MNC otherwise called transnational company. ஓகே, MNC யோட இன்னொரு பெயர் வந்து என்னது? transnational company. ஓகே, and multinational enterprises. இதெல்லாம் வந்து MNC உடைய இன்னொரு பெயர்கள். ஓகே, transnational company or multinational company. Clear? Okay. What are the reforms made to adopt globalization? So இந்த குளோபலைசேஷனை வந்து அடாப்ட்னா நம்ம வந்து அதை ரெகுலரா வந்து பயன்படுத்துறதுக்கு என்ன விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணோம்? What are all the reforms we did? Abolition of industrial licensing except for a few industries. Okay, so இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரீஸ்னா அது வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா லைசன்ஸ் வச்சே தீரணும் அப்படிங்கறத வந்து ரெபேக்கா என்னடா கேள்வி கேட்குறீங்க? தம்ப்நெயில்ல மென்ஷன் ஆயிருக்கு, டைட்டில்ல மென்ஷன் ஆயிருக்கு, கண்ணை திறந்து பாருப்பா, நான் சொல்ல மாட்டேன். மேம் என்ன மேம் எடுக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க மேம், எந்த கிளாஸுக்கு எடுக்கிறீங்க மேம், என்ன சாப்டருக்கு எடுக்கிறீங்க மேம், நான் சொல்ல மாட்டேன். ஓப்பன் யுவர் ஐஸ், லுக் how to use Vedantu app, art, explore. I would say that only. யாராச்சும் என்கிட்ட வந்து what are all the games you see? What are all the games you play in phone? சொல்ல முடியுமா? அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறது அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யார்கிட்டயாவது கேட்டிருக்கோமா? இல்ல நம்ம போறோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம், என்னென்ன இருக்கு அப்படி பாக்குறோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் வேதாந்தோ ஆப்பும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, சரியா? டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுலயும் என்ன இருக்கு, என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்னென்ன கோர்ஸ், அதுல பெய்டு கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் காட்டும், டெஸ்ட் காட்டும், சரியா? ஸோ அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க ட்ரை அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, டன். We are looking, we have eyes. I think those are not working, பிரகாஷ். அது ஒர்க் ஆனா போர்ட் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஏன் பிரகாஷ்? ஸோ வாங்கப்பா, abolition of industrial licensing. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பா வந்து லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் அப்படின்னா வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரி, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் வந்து லைசன்ஸுங்கிறது வந்து இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா லைசன்சிங் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. Reduction in the number of industries reserved for the public sector. Reduction in the number of industries.
reserved for the public sector. So public sectorக்கு வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெச்சுக்கலாம் அப்படிங்கிற ரிசர்வ்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்க போர்டு கிளியர் இல்லை, நீங்க போர்டு கிளியர் இல்லை, சாரி, ஆமா நான் போர்டு போல, அவனை பொறுத்த வரைக்கும் இதுதான்டா போர்டு, கிளியரா தான்டா தெரியுது, தேவையில்லாம என் கண்ணை பத்தி பேசாது. சரி, நான் பேசல, சரியா பிரகாஷ், உனக்கு கிளாஸ் புரிஞ்சா கவனி. ஓகே, யா. ஸோ அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து லைசன்ஸ் இருந்தே ஆகணும் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒழிச்சிடுறாங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டாருக்கு. ஓகே, ஸோ பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உடைய நம்பர்ஸை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க. நான் கொடுக்குற ஆன்சர் மட்டும் படிச்சா போதுமா? தாராளமா போதும். பிகாஸ் அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி கொடுத்தது. சரியா? ஓகே. ஃபிக்சேஷன் ஆஃப் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ரூபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கூட்ஸ். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்க, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் ரேட் வந்து பண்றாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ரேட்டு தான் இந்த கூட்ஸ்க்கு வந்து இருக்கணும். ஓகே, இந்த ரேட்டுக்கு தான் இந்த கூட்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபாரின் பிரைவேட் செக்டார் பை மேக்கிங் ரூபி கன்வெர்ட்டபிள் ஆன் ட்ரேட் on current account and by reducing import duties. இப்போ நான் வந்து இப்போ வேற ஒரு கண்ட்ரில போயிட்டு நான் விற்கிறேன் அப்படின்னா அவன் வந்து நம்ம ருபீஸ்ல கொடுத்தா வாங்கிப்பானா? சாரி, அவன் வந்து அவனுடைய கரன்சில நம்ம கிட்ட வந்து காசு தராங்க, இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இந்தியன் ருபீஸ்ல கொடுக்காம டாலர்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது இல்லையா? ஸோ foreign sector, foreign private sector by making rupee convertible on trade. So அந்த பணத்தை வந்து என்ன பண்ண ஈஸியா, பணத்தை டாலரா மாத்துறது, பணத்தை யூரோவா மாத்துறது, அந்த மாதிரி வந்து கன்வர்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. on current account and by reducing import duties. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் தான் இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கம்மி பண்றாங்க. சரியா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். ஸோ நான் ஃபாரின் கூட வந்து நான் ஒரு பொருளை வந்து விற்கிறேன், இல்லைனா ஃபாரின் கிட்டேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து என்ன பண்றாங்க, என்னென்னலாம் அதுக்காக வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா வேணுமோ அதை வந்து கொண்டு வராங்க. ஓகே, the statutory liquidity ratio was reduced to increasing lending by RBI. So SLR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, statutory liquidity ratio. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, தே ஆர் டிக்ரீசிங் இட், தே ஆர் ரெடியூசிங் இட். ஏன் அதை வந்து டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை RBI. ஓகே, ஸோ RBI உடைய லெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, see Prakash, I am going to block you Prakash. Okay, so நீங்க வந்து டவுட் கேட்டீங்க அப்படின்னா வந்து பரவாயில்ல. சரியா? நீங்க வந்து டவுட் கேட்காம நீங்க இங்க வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, டீச்சரை வந்து நீங்க வந்து this is how you speak to the teacher-ஆ? லூசு அப்படி இப்படிதான் வந்து ஒரு டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து பேசுவீங்களா? will you speak this way to your school teacher or will you speak this way to your parent? உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க இப்படிதான் வந்து பேசுவீங்களா?
ஒரு டவுட் கேக்குறீங்க, அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா you will call them like this. This is what you have learned. See, mark is apart. Okay, discipline. Okay, மார்க்லாம் வந்து விட்டுரு. பேசிக்கா இன்னொரு ஒரு ஹியூமனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை வந்து உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா go learn that first. Okay, first அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் ஒரு கும்பலா தான் கிளம்பி வந்திருக்கீங்க. I am seeing your channel activities and all. Okay, இப்போ ஸ்ரீனிவாசனோட மெசேஜஸ் நான் காட்டவா? அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? நான் who are you பா அக்கா ஒன் டவுட் DOUT சாரிடா டவுட் ஸ்பெல்லிங் தெரியாதவங்களுக்கு வந்து எனக்கு ரிப்ளை பண்ண தெரியாது. ஒரு டவுட்டுமே கேட்கல, அக்கா டவுட் அவ்வளோதான். அக்கா டவுட், டவுட்டுக்கு என்ன ரிப்ளை தரணும்? என்ன டவுட்னு நாங்க கேட்க மாட்டோம், என்ன டவுட்னே நாங்க கேட்க மாட்டோம், அக்கா டவுட் அவ்வளவுதான். பிகாஸ் அவங்களுக்கு வேண்டியது வந்து என்ன தெரியுமா? டவுட்டுக்கான ரிப்ளை கிடையாது. தே வாண்ட் அட்டென்ஷன். ஒரு அட்டென்ஷன் வேணும் எல்லார்கிட்டே இருந்து வந்து இல்ல, அப்படியே கிளாஸே அப்படியே திரும்பி பார்க்கணும். அந்த அட்டென்ஷனுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா நம்ம வந்து போவோம். கரெக்டா? கரெக்டா? எஸ் ஆர் நோ? கரெக்டா ஸ்ரீனிவாசன்? நான் உங்களை இன்னும் பிளாக் பண்ணல, பண்ணிடலாமா? யூ டிடன்ட் even ask any doubt. ஒரு டவுட்டுமே கேட்கல, அக்கா டவுட் அவ்வளவுதான். I am not feeling, but I am just feeling very pity. எனக்கு உங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப அட்டென்ஷனுக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறவங்கெல்லாம் பார்த்தா பரிதாபமாக தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அவங்க கேட்குற அட்டென்ஷன் கிடைக்கலன்னு அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது பாரு. அக்கா டவுட் அப்படின்னோடனே நான் இங்கே வந்து கிளாஸ் இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் எல்லாரும் கிளாஸ் கவனிக்கிறத வந்து நிறுத்திடணும். நிறுத்திட்டு உடனே அவர்கிட்ட போயிட்டு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட போயிட்டு வந்து கேட்கணும். அவர் ரிப்ளை பண்ண மாட்டார், போயிடுவார். நான் டென்ஷன்லாம் ஆகலை ஆக்சுவலி, பட் சி நம்ம பண்ணலன்னா உடனே அவனுக்கு கோவம் வருது, கெட்ட வார்த்தையில திட்டுறான். நம்ம கவனிக்கலாம், சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி மூட்டை பூச்சிஸ்லாம் வந்து இருக்க தான் வந்து செய்யும். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து போயிட்டே வந்து இருக்கணும். பாவமா இருக்கு, ரொம்ப பிட்டியா இருக்கு. இவ்வளோ வந்து அட்டென்ஷன் வந்து இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரேக் ஆறாங்களே அவங்க அப்படிங்கிறத பார்த்தா. ஓகே, கிளியர்? டன். ஸோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம இதெல்லாமே முடிச்சுட்டு அகெயின் வில் டூ த ரீகால். ரைட் ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். ஓகே, டன். ஆமா, நாங்க இப்போ ரிப்ளை பண்ணியாச்சு, ஆனா அவங்கள காண போயிடுவாங்க, அஃபண்ட் ஆயிருப்பாங்க இந்நேரம். ஓகே, ஆமா, ஐயோ முடியல. ஃபேர் ட்ரேட் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, ஃபேர் ட்ரேட் அப்படின்னா வந்து என்ன பார்க்கலாமா? எஸ். So fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumers to make purchases that support their values. So Xavier guideல ஷார்ட்டா இருக்கு, அதை படிச்சா போதுமா? போதாது, கண்டிப்பா போராது. புக்ல இருக்கிறத படிங்க, புக் பேஸ்டா இருக்கிற ஆன்சர்ஸை படிங்க, சரியா? ஓகே. ஃபேர் ட்ரேட்னா ஒரு நல்ல ஒரு வணிகம் அப்படின்னா வந்து என்னது? ஸோ ஒரு நல்ல வணிகம் அப்படிங்கிறது which is doing business that ultimately aims to keep small farmers active. இப்போ உலகளாவிய சந்தை அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு, ரைட்? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஃபார்மர்ஸ் அவங்களுடைய சந்தை அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு. ஸோ அந்த சின்ன ஃபார்மர்ஸையுமே வந்து அந்த உலகளாவிய சந்தையில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பகுதி கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேட். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் அந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸையும் வந்து வேர்ல்டு மார்க்கெட் பிளேஸ் இந்த உலக சந்தையில ஒரு டேக் பார்ட் பண்ண வைக்குதோ, அவங்களையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்குதோ, அதை தான் வந்து we call it as fair trade. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா fair trade அப்படின்னு வந்து சொல்லுவோம். And aims to empower consumers to make purchases that support their
values. Okay, so அது வந்து பாத்தீங்க அப்படின்னா it aims to empower consumers. Consumersனா யாருப்பா? Consumers அப்படின்னா வந்து யாரு? நம்ம தான் இல்லையா? நுகர்வோர். கரெக்டா? நம்ம தானே வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கடையில போயிட்டு வாங்குறோம், நம்ம தானே அரிசி போயிட்டு வந்து வாங்குறோம், ரைட்? ஸோ அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய வேல்யூஸுமே, இந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் உடைய வேல்யூவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? அப்ரிஷியேட் வந்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரேட் தான் வந்து ஃபேர் ட்ரேட். ஓகே, ஸோ ஃபேர் ட்ரேட் இஸ் அ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி aims to keep small farmers on active part of the world market. So world marketல farmersum வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து ப்ளே பண்றதுக்காக, அவங்களும் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரதுதான். ஓகே, டன். Write any two principles of fair trade practices. ஓகே மேம், ஸோ இப்போ ஃபேர் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க, ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபேர் ட்ரேடுடைய முக்கியமான ரெண்டு ரூல்ஸ் வந்து என்னது? பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து என்னது? ரூல்ஸ். ஓகே, ஆஷா மேம் வந்து ஜியோகிராஃபி எடுத்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து எக்கனாமிக்ஸ் சாப்டர் 2 மட்டும் தானே இருக்கு மிட் டேர்ம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா ஓப்பனா இருக்கிறது. ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு தக்காளி விற்கிறோம்னு வச்சுக்கோ, ஒரு கிலோ தக்காளி 20 ரூபா அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஃபார் த சயின்ஸ் கேன் வி பை, எனக்கு தெரியாது ரெபேக்கா, இங்க என்ன கைடு வாங்கலாம் அப்படிங்கிறத விட புக்கை வச்சு படிங்க, புக்ல மார்க் பண்ணி படிங்க, அதுதான் என்னுடைய அட்வைஸ். ஓகே, எஸ். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து என்னது? இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறேன், அதை வந்து 10 ரூபாய்க்கு நான் வந்து விற்கணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோ. 10 ரூபாய்க்கு நான் அதை வந்து விற்கணும் அப்படின்னா நான் அதை 10 ரூபாய்க்கு தான் கரெக்டா வந்து விற்கணும். அதையும் தாண்டி நான் வேணும்ட்டே வந்து 20 ரூபாய்க்கு வித்துட்டு 10 ரூபாவை ஆட்டே போட கூடாது, ரைட்? அதே மாதிரி நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான கணக்குகளை நம்ம டிரான்ஸ்பரண்டா வந்து எடுத்து வைக்கணும், ரைட்? ஸோ வந்து ஒரு பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் தான் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ வாட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? ஸோ டேக்கிங், இப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஓகே அந்த தப்பு இதனாலதான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ ஃபேர் ட்ரேடிங் பிராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் அ ஃபேர் பிரைஸ். ஃபேர் பிரைஸ் அப்படின்னா ஒரு நல்ல தொகை. இப்போ ஒரு பொருளுக்கு இவ்வளோ தொகை கொடுக்கணுமா, அதை வந்து கொடுத்துடணும், சரியா? அதை விட்டுட்டு அதை ரொம்ப கம்மி விலைக்கு வந்து வாங்க கூடாது, கம்மி விலைக்கு வாங்க கூடாது, சரியா? ஸோ ஒரு ஃபேர் ட்ரேடிங் அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஏத்த ஒரு நல்ல தொகையை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். என்ஷூரிங் நோ சைல்டு லேபர் ஆர் ஃபோர்ஸ்டு லேபர். குழந்தைங்களை வந்து அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? லேபர்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ண கூடாது. ஓகே, ஸோ வந்து என்ன பண்ணக்கூடாது? யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த கடையில வேலை செய்ய சொல்லக்கூடாது. அதே மாதிரி சைல்டு லேபர்ஸும் இருக்க கூடாது. ஓகே, 10th சோஷியல்ல நான் சென்டம்டா, சரியா? சர்வேஷ் கவனிடா, கிளாஸை கவனிடா, அதோட இப்போ முக்கியம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். இப்போ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பண ஊதியம் இல்லை. ஓகே, ஒரு ஃபார்மர் இருக்காங்க, இல்லை ஒரு ஏழையான ஒரு தொழிலாளி வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பண உதவி வந்து இல்லை, எக்கனாமிக்கலி ரொம்ப ரொம்ப புவரா வந்து இருக்காங்க. ஓகே, அதுதான் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். ஓகே, அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்தி தருது, சரியா? ஓகே, write any two positive impact of globalization. Globalization உடைய any two positive impact. A better economy introduces rapid development of capital market. நம்ம வந்து fill in the blanksல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒரு பெட்டர் எக்கானமி வந்து நமக்கு ராபிடா கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா வளர வைக்கும். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து பயங்கரமா வந்து வளர வைக்கும். கேபிட்டல் மார்க்கெட்னா என்னது? முதலீடு. நம்ம முதலீடு போடுறதுக்கான ஒரு பணத்தொகையை வந்து வர வைக்கும். ஓகே, அடுத்ததா
ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வாழறதுக்கு வீடே கிடையாது. ஓகே, ரோடில் தான் நம்ம வந்து படுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு லிவிங் ஸ்டாண்டர்ட். கரெக்டா? இதே வந்து நம்ம வாழறதுக்கு ஒரு கூரை இருக்கு, 3 வேளை சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறது அதை விட ஒரு பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட். ரைட்? we imagine we are living in a building and eating a good healthy ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட் நம்மளால 3 வேளைக்கு வந்து சாப்பிட முடியுது அப்படிங்கிறப்போ அதை விட அது வந்து ஒரு பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட். ரைட்? ஸோ பிசிக்கலி, மென்டலி, சோஷியலி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து என்ன பண்ணுது, இந்த குளோபலைசேஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. சரியா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரு குயிக் ரீகால் ரைட் ஃப்ரம் த பிகினிங் பண்ணிடலாமா? குயிக் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணலாமா ஃபில்லப்ஸ்லேருந்து? ஸோ தட் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த சாப்டர் நம்ம குயிக்கா ரீகால் பண்ணிட்டு கிளாஸை முடிச்சிடலாம். ஓகே, கிளியர் டீல்? ரெடினா சாட்ல ரெடி அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான், நம்ம குயிக்கா ரீகால் பண்ணி முடிச்சிடலாம். ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுறேன். கிளியர்? So, who is the head of World Trade Organization? Quickly, who is the head of World Trade Organization? Fast ah எனக்கு ஆன்சர் பண்ணணும். பிரேக் இல்லடா, முடிச்சிடலாம் கிளாஸ் நம்ம. வெரி குட். பி டைரக்டர் ஜெனரல். ஓகே, அடுத்து கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா. கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா எப்படி எல்லாம் வந்து இந்தியா வந்து காலனைஸ் பண்ணாங்க? ஏ சூப்பர். போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டானிஷ், பிரெஞ்சு. ஓகே, டன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GATT's first round, GATT's first round held in D Geneva. Very good. India signed the Dunkle proposal in. இந்தியா வந்து இந்த டங்கல் ப்ரப்போசலை எப்போ சைன் பண்ணுச்சு? 1994. வெரி குட், 1994. Who granted the English Golden Fireman in 1962? Sorry, 1632. 1632ல யாரு? அவுரங்கசீப். சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன். எப்பப்பா அனௌன்ஸ் ஆச்சு நமக்கு? when was it announced? Very good. ஜூலையா? CB எது? C. Very good ரா. ஜூலை, ஆகஸ்ட் 1991. So அடுத்து a better economy introduces rapid development of capital. கரெக்டா? capital investment. right? okay. capital market. capital market வளக்கும். WTO agreement came into force from. WTO agreement எப்போல இருந்து வந்துச்சு? January 1, 1995. Very good. January 1, 1995. The term globalization invented by யார்ப்பா இன்வென்ட் பண்ணாங்க? தியோடோர் லெவிட். Very good. சூப்பர். ஓகே, ஸோ சம சூப்பரா எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can continue with the detailed answers. ஓகே, ஆர் எல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், டைரக்டா இந்த டெய்லி ஒன் டீடைல் எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து அதை சூப்பர் டூப்பரா பார்த்துடலாம். ஓகே, டன். ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ எஸ், பேலன்ஸ் வீக் குவிஸ் நம்ம கண்டிப்பா வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். யாருக்கெல்லாம் வீக் குவிஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டன். தேங்க்யூ, தேங்க்யூ. டாடா டாடா, பாய் பாய்.